நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அப்படியே வண்டியில் போகும்போது, தனியாக உட்காரும்போது, ஆண்டவரே இந்த 21 நாள் இவ்வளோ தியாகமாக உட்கார்ந்து இங்கே நேரடியாகவும் இன்னும் ஆன்லைன்லையும் இவ்வளோ ஆண்டவரை ஆர்வமாக தேடுறாங்களே அப்பா, இந்த மாதிரி சூழ்நிலையில் தேடுறாங்களே, நீர் இரக்கம் செய்ய மாட்டீரோ அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவர் நிச்சயம் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும், உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாகும், நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். இந்த ஜெபம் முடியும் போது இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் அந்த சாட்சியை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கவனமாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒரு அவசியமான சத்தியம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சில சூழ்நிலைகளை, சில பிரச்சனைகளை ரொம்ப லகுவாய் எடுக்கிறதுக்குரிய ஒரு இருதயத்தை ஆண்டவரிடத்துல நீங்க வாங்கணும். எல்லாத்தையுமே சிலர் சின்ன 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 காரியத்தை கூட ரொம்ப பெருசா எடுத்துக்குவாங்க. கவனிங்க, இந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழவே முடியாது. சிலர் நீங்க வேதத்துல தாவீதுனுடைய ஒரு நல்ல வேலைக்காரன் தான் அகித்தோப்பேல் ஒரு ரொம்ப நல்ல ஆலோசனைக்காரன். அப்படின்னா அவன் ஆலோசனை சொல்லுகிற அந்த ஆலோசனை தேவனுடைய தூதன் நேரடியா ஆலோசனை சொல்ற மாதிரி இருக்குமாமா. அவ்வளவு பர்ஃபெக்டா சொல்லுவான். இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொன்னா அது அப்படியே அவ்வளோ அழகா நடக்கும். ஆனா ஒரு நாள் ஆண்டவருடைய பிளான் அங்க நடக்குது. இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை ஆண்டவர் அபத்தம் பண்ணுகிறார். அவன் சொன்ன ஆலோசனை சரிதான், ஆனா அதை விட அப்சலோமுக்கு யாருடைய ஆலோசனை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னா ஊசாயினுடைய ஆலோசனை ரொம்ப பிடிக்குது. அப்ப இவனுடைய ஆலோசனை ரிஜெக்ட் பண்ணதுனால இதுவரைக்கும் அவனுடைய ஆலோசனையை அவங்க அப்பா தாவீதே ரிஜெக்ட் பண்ணதில்லை. இவன் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட உடனே ஒரு சோகம் வருது பாருங்களேன். அவ்வளவுதான், நான் இனி வாழக்கூடாது, என்ன ஃபெயில் பண்ணிட்டாங்க, என்னுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை, நான் எவ்வளவு நல்ல ஆலோசனைக்காரன். அந்த ஒரே ஒரு எண்ணம் அவனை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. வேதம் சொல்லுது, எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி தன்னுடைய வீட்டில் போய் அவன் செத்து போனான்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பேசுற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்து எல்லா சூழ்நிலையும் நீங்க ரொம்ப பெரிதாக பார்ப்பீர்களே, ஆனால் இந்த உலகத்துல உங்களால வாழவே முடியாது. இந்த உலகத்துல வாழவே முடியாது. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ராஜாவாக இருக்கிற அந்த நேரத்துல அப்ப சிமேயி அவனை பார்த்து சொல்றான், ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, நீ சவுல் ராஜாவுக்கு செஞ்ச இல்ல, அதுதான் உன் தலை மேல விடியுது, கடவுள் உன்னை சும்மா விட்டுருவாரா அப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டுறான். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட இருந்தவனுக்கே அந்த வார்த்தையை கேட்கும் போது எரிச்சல் வருது. அவ்வளவு மோசமான வார்த்தை. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது சிமேயி பார்த்து, பக்கத்துல இருக்கிற வேலைக்காரனை பார்த்து சொல்றான், சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, அதனால நீ ரொம்ப பெருசா எடுத்துக்காத, நீ ரொம்ப பெருசா எடுத்துக்காத. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, மகளே நீ எல்லாத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தா, நீ எல்லாத்தையும் ரொம்ப பெருசா எடுத்தா இந்த உலகத்துல நீ வாழவே முடியாது. யார் சொன்னாலும் வருத்தமா இருக்குது, எதை சொன்னாலும் வருத்தமா இருக்குது, எல்லாத்துக்கும் நான் சோர்ந்து போறேன், எல்லாம் என்ன உடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ இன்னைக்கு ரொம்ப ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எல்லாத்தையும் ரொம்ப பெருசா என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா எடுக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கணும். பரிசுத்தவான்கள் எல்லாருமே கடந்து வந்த பாதை அதுதான். யோசேப்பை ஆண்டவர் ஒரு வித்தியாசமான பாதையில நடத்தினார். ஆனா அவன் என்ன பண்ணல அப்படின்னா, சரி நம்ம என்ன பண்றது, இதை நம்ம பெருசா எடுத்து என்ன பிரயோஜனம், இதை எடுத்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்றேன், பாதிக்கப்படுகிறது நீங்களே தவிர வேற ஒருத்தரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கடன் பிரயாணத்துல போய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். சொல்றாரு, எப்பா கப்பர் சேதமே அன்றி வேறு ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது அப்படின்றாரு. அப்போ ஒரு சந்தோஷம் வருது. எல்லாத்தையும் இழந்து இப்ப கரை சேர்றாங்க. கரை சேர்ந்து விறகெல்லாம் போட்டு தன் குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான்டா, நீ எவ்வளவு பெரிய மோசமான ஆளு, கடல்ல சாக வேண்டியவன் அங்க சாகல, இப்ப கரையில பாத்தியா உன்னை விட்டுருச்சா அப்படின்னு ரொம்ப அசுத்தமா பேசுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது,
இந்த சவுல் அதை தேவனுடைய மனுஷனாகிய பவுல் அதை கண்டுக்கவே இல்லை. அடுத்து அவன் சாகாததை பார்த்த உடனே அவன் நுரத்தள்ளி செத்துருவான்னு நினைச்சாங்க. சாகாததை பார்த்த உடனே தேவகுமாரன்கள் நம்மத்தில வந்திருக்கிறான்னு புகழ்ந்தாங்களாமா. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இகழ்ந்த வாய் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் புகழுது. அப்போ ஒண்ணு நினைச்சுக்குங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரே நிமிஷத்துக்கு முன்னாடி புகழவும் செய்வாங்க, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இகழவும் செய்வாங்க. நீங்க அது எல்லாத்தையும் பார்த்து மனசுல கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா வாழவே முடியாது. அப்போ இன்னைக்கு ஆண்டவரத்துல ஒரு கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சக்திகளையும் நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, லெகுவா எடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நான் லெகுவாய் எடுக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, மெதுவா இதுல கடந்து போகணும் ஆண்டவரே. இது என்ன பாதிக்க கூடாது, இது என்ன அழிக்க கூடாது. எல்லாரும் கேளுங்க. ஆமேன். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் உங்களிடத்துல தான் பேசுறாரு. இல்ல இவ்வளவு சென்சிட்டிவ் உங்களுக்கு ஆகாது. ஓ, இவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நீங்க ஓடவே முடியாது. அதனாலதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை மகளே, உனக்கு அநேக உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனால் அதை லெகுவா எடுக்கிற பிள்ளையை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். சொல்லுங்க, தகப்பனே தகப்பனே, முழு பலத்தோட எனக்கு ரொம்ப ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக ராஜா. எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளா இருந்தா நீங்க பெரிய லட்சியத்தை அடைய முடியாதுன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டீங்கன்னா உங்களால இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. சவுல் விழுந்து போகிறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, இது ஒண்ணு மட்டும்தான் காரணம். அது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை யோசிச்சு நம்மளை ரொம்ப குறைச்சிட்டாங்க, நம்மளை ரொம்ப குறைவா பேசிட்டாங்கன்னு அவன் அதை பெருசா எடுத்தது அவனை ராஜ்யபாரத்தை விட்டே வெளியே கொண்டு போயிருச்சு. தன்னுடைய 40 வருஷத்தினுடைய ராஜ்யபாரத்துல அவன் ஒழுங்கா ஒரு சாதனை கூட பண்ண முடியாம போயிருச்சு. வாழ்நாள் முழுக்க தாவீதை துரத்துறதற்காகவே செலவழிச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாடின பாட்டை பெருசா எடுத்ததுதான் காரணம். அதை வாழ்க்கையில அவன் ஸ்கிப் பண்ணி இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைங்க ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, நிறைய காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணணும். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் உங்களுடைய இருதயத்தை உடைக்கிறதற்கு, உங்களை கீழே தள்ளுறதற்கு அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகம் வரணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாங்க. என்ன நடந்தாலும் அதை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ரொம்ப பெருசா யோசிச்சு அதை நான் பெருசுபடுத்திடவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? குடும்பத்துல வீட்டுல ஒண்ணு நடக்கலாம், சொந்தத்துல ஒண்ணு நடக்கலாம், வேலை ஸ்தலத்துல ஒண்ணு நடக்கலாம். எங்க நடந்தாலும் அது ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய ஸ்பிரிட். சரி, ஓகே, ஆண்டவர் இந்த பாதையை அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவர் இந்த பாதையை அனுமதிச்சிருக்கிறார், இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கிறார். நான் அதை என்ன பண்ண மாட்டேன்னா அது ஒரு பெரிய விஷயமாய் எடுக்க போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இனி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுவீங்க? இன்னைக்கு முழுக்க நீங்க ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேணும். நான் எல்லாத்தையும் ரொம்ப சென்சிட்டிவா எடுக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு சில பாருங்க, சின்ன வார்த்தை சொன்னா போதும் உடனே சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ வேண்டாம், ஐயோ நான் பண்ணல, ஐயோ நான் செய்யல, எதுக்கு, எப்படி 1000 கேள்விகள் எழும்பும். நான் சொல்றேன், உங்க ஹார்ட் நீங்க இன்னும் பதப்படலை, இன்னும் பக்குவப்படலை. பக்குவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதான் எங்க ஊழியக்காரர் எங்களை எல்லாரையும், ஊழியத்துக்கு போன எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாரு, எப்பா நீங்க கண்ணாடிப்பா, நீங்க கண்ணாடி, நான் உங்களை தூக்கி போடுவேன், நீங்க கீழே விழுந்தா கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா உடையக்கூடாதுன்னு அடிக்கடி அதே வார்த்தையை சொல்லுவாரு. ஒவ்வொரு பாஸ்டேஷனுடைய அந்த ஃபெலோஷிப்லையும் எங்க பாஸ்டர் எங்களை ஊழியத்துக்கு போனவங்களை உட்கார வச்சா தான் சொல்லுவாரு, நீ ஒரு கண்ணாடி, நான் உன்னை தூக்கி போடுவேன், நீ உடையக்கூடாது. அப்போ தூக்கி போடுவேன் அப்படின்னா அவ்வளவு திட்டுவாரு, அவ்வளவு பேசுவாரு. அவ்வளவுதான், இனி இவரோட இருக்கவே கூடாதுடா அப்படின்ற முடிவுக்கு வரும், அந்த அளவுக்கு. ஆனா அவர் சொல்வார் உடையக்கூடாது. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அப்படிதான். நீங்க ஒரு கண்ணாடி, நீங்க ஒரு கண்ணாடி. யார் வேணாலும் உங்களை தூக்கி போடுவாங்க, ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா உடையவே கூடாது. நீங்க உடையவே கூடாது.
அப்பதான் நீங்க பயன்படுவீர்கள். ஆமென் சொல்லுவோம். இனி அந்த கிருபையை கர்த்தர் இன்னையிலிருந்து உங்களுக்கு தருவார். எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இதுவரைக்கும் இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில விஷயத்தை நீங்க சுலபமா எடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு ஊழியம் செய்றீங்க. அதனால மட்டும்தான் கர்த்தருக்கு சாட்சியா வாழ்றீங்க. இன்னும் கர்த்தர் கிருபையை தருவார். 2 கைகளையும் உயர்த்தி சொல்லுவோம். மறுபடியும் ஒரு விசை உம்முடைய சமூகத்தில் கேட்கிறேன், எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. நீ என்னை விழும்படி தள்ளினார், கர்த்தரோ அவருடைய கரத்தினால் என்னை தாங்கி கொண்டார். அவன் உன்னை விழும்படி தள்ளுவான், ஆனா கர்த்தரோ அவருடைய கரத்தினால் உங்களை தாங்கி கொள்ளுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. சோ இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் தாருங்க. என் இருதயத்தை கற்பாறைய போல மாற்றுங்க. பவுல மாதிரி ஒரு இரும்பு மனுஷனா நீங்க என்ன மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தவான்களை மாதிரி நான் எதற்கும் சோர்ந்து போகாத ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அப்படியே நிக்கணும். அப்படியே உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் பிரச்சனைக்கு முன்பாக நெஞ்ச நிமிர்த்திட்டு நின்னது மாதிரி ஆண்டவருடைய பிள்ளை எதுக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்தே போகக்கூடாது. ஆமென். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அப்போ நீங்க இடம் கொடுத்தாதான் அவங்க உங்களை அவ்வளவு கீழே தள்ளுவாங்க. நீங்க இடம் கொடுத்தாதான் அவங்க உங்களை வருத்தப்படுத்துவாங்க. நீங்க அதை வருத்தமா எடுக்கலைன்னா அது உங்களுக்கு வருத்தமாகவே மாறாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஏன் வருத்தமா எடுக்கிறீங்க? நீங்க ஏன் வருத்தமா எடுக்கணும்? அவன் மனுஷன் தானே. அவன் ஒரு சாதாரணமான மனுஷன் தானே. அவன் என்ன தெய்வமா? இல்லை அவங்க என்ன வானத்திலேருந்து குதிச்சாங்களா? இல்லை உங்க மேல பொறாமப்பட்டு கூட சொல்லலாம். உங்க மேல நிறைய எரிச்சல் இருக்கலாம். நீங்க வளர்றது பிடிக்காம இருக்கலாம். இல்லை வளர்ந்துருவியோன்ற பயம் இருக்கலாம். அதனால ஒரு லகுவான எத்தையுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப பெருசா என்ன பண்ணக்கூடாதுன்னா யோசிக்க. இது சொல்றதுக்கு ஈஸி. ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது நமக்கு நிறைய நேரத்தில் சிலதை நம்ம ஈஸியா எடுத்துருவோம், சிலதை ஈஸியா எடுக்க முடியாது. ஆனா நான் நம்புறேன் அந்த இருதயத்தை கத்திரிடத்துல கேட்கிறேன். நான் கத்திரிடத்துல கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல எல்லாம் அவ்வளவு சென்சிட்டிவ். நான் ரொம்ப சென்சிட்டிவ். அப்படியே ஒருத்தங்க அப்படி மேல இருந்து கீழே பார்த்தாங்கன்னாலே நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஐயோ நம்மளை பார்க்குறாங்களே, இவங்க வித்தியாசமா பார்ப்பாங்களோ, நம்ம அசிங்கமா இருக்கோம்னு நினைப்பாங்களோ, நம்ம சட்டை சரியில்லைன்னு நினைக்கிறாங்களோ, உடனே 1000 யோசனை வரும் எனக்குள்ள. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நினைச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமே, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உன்னை விட ஒரு படி மேலதான் நான் இருக்கிறேன், கர்த்தர் மேலதான் வச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பெரிய வளர்ச்சி. ஆமேன்னு சொல்லுவோம். அந்த வளர்ச்சி இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வேணும். அவங்க நினைக்கிறதுனால நீ என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். எனக்கு இருக்கிறத நான் போட்டுட்டு வந்திருக்கிறப்பா, எனக்கு இந்த சட்டை தான் இருக்கு நான் போடுறேன், எனக்கு இந்த பேண்ட் தான் நான் இருக்கு போடுறேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம நிறைய நேரத்தில் பிளஸ்ஸா தான் எடுக்கணுமே தவிர எதையுமே நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மைனஸா எடுத்துடவே கூடாது. ரெண்டாவது, இன்னொருத்தர் உங்களை நெகட்டிவா என்றதுக்கு நீங்க காரணமாயிடவே கூடாது. நீங்க விழுந்தீங்கன்னா சத்ரு சந்தோஷப்படுவான் இல்ல, விடவே கூடாது. இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். இந்த நாளிலையும் கூட இந்த 7வது நாள் வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் தந்தார். நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 40வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 40வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 40ஆம் சங்கீதத்திலே 17வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 40வது சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்கலாம். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே
தாமதியாதேயும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்திலே அதுல எனக்கு என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவ மனுஷன் இந்த இடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், என்ன நினைக்கிறதற்கு யாருமே இல்லை, ஆனா ஆண்டவர் என் மேல என்னவா இருக்கார் அப்படின்னா நினைவா இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களாகிய நம்ம நிறைய நேரத்துல தவறுறது என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறதற்கு யாருமே இல்லை. என்னை யார் நினைக்கிறா? என்ன நினைக்கிறதுக்கு எங்க அம்மா இல்லை, என்ன நினைக்கிறதுக்கு எங்க அப்பா இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறது இல்லை. நான் எல்லாரையுமே நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா என்ன நினைக்கிறதற்கு யாருமே இல்லை. நான் இத்தனை உதவிகளை செய்தேன், இத்தனை பேரை நான் தூக்கி விட்டேன், ஆனா அன்னைக்கு என்ன நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை மறந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். ஆமென். இந்த உலகம் யாரை நினைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் சாதிக்கிறவர்கள் தான் அதிகமா நினைக்கும். இன்னைக்கு யாரு ட்ரெண்டிங்ல இருக்கா, இன்னைக்கு யாரு மற்றவங்களுக்கு முன்னாடி பேர் புகழோட இருக்கிறா, இன்னைக்கு யார் நல்ல கார்ல வர்றா, இன்னைக்கு யாரு வசதியானவங்களா இருக்கா, இன்னைக்கு யாரு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கிறா, அவங்கள நினைக்கிறதற்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா அவங்களெல்லாம் நினைக்கும் போது நினைக்கலாம், என்ன நினைக்கிறதுக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் ஏன் என்னை இப்படி மறந்தாங்க, என்ன மறக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு நாள் ஒருவேளை இந்த வசனத்துல இந்த தாவீது ஒரு நாள் எல்லாராலும் நினைக்கப்பட்டவனாயிருந்தான். எல்லாருடைய கனவும் யார் அப்படின்னா இந்த தாவீது தான் கனவு. அப்ப நான் என்ன நம்புவேன்னா, கோலியாத்தை தாவீது ஜெயித்து திரும்பி வரும்போது அன்னைக்கு இருந்த டீன்ஸ், அன்னைக்கு இருந்த வாலிபர்களுக்கு ஒரு பெரிய சொப்பனமாகவே மாறி இருப்பான். நான் நம்புறேன் இன்னைக்கு சில சினிமாக்கள் வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த சினிமாவில் இருக்கிற அந்த ஹீரோக்கள் போடுற ட்ரெஸ், அந்த ஹீரோக்கள் வச்சிருக்கிற அந்த பொருளை நிறைய பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஒரு டாய் கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த சினிமா படத்தினுடைய அந்த டாய் எல்லாம் வந்துரும் பாருங்க. அன்னைக்கு இருந்த வாலிபர்கள் தாவீத மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, அவனை மாதிரி கவனை வச்சு போஸ் கொடுத்து போட்டோ எடுத்திருப்பாங்க. அன்றைக்கு எல்லாராலும் நினைக்கப்பட்ட அந்த தாவீது கொஞ்ச நாளையில காணாமலே போயிட்டான். யாருமே அவனை நினைக்கல. எங்க இருக்கான், என்ன சாப்பிட்டான், எந்த இடத்துல தூங்குறான், அவன் என்ன வேலை செய்யறான், திரும்பி வருவானா, எல்லாருமே மறந்தார்கள். ஆனா தேவ மனுஷன் சொல்லுகிறான், எல்லாரும் என்னை மறந்தாலும், நான் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருந்தாலும் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இதே அனுபவம் தான் பாஸ்டர் எனக்கு இருந்துச்சு. ஒரு நாள் நான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், ஒரு நாள் என்னை எல்லாருமே நினைச்சாங்க, நான் எல்லாருடைய கற்பனைக்குள்ளேயும் இருந்தேன். எத்தனை ஃபோன் கால், எத்தனை SMS, என்னை விசாரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் கடந்து போகிற பாதை எல்லாருமே என்னை மறந்துட்டாங்க, என் கூட படிச்சவங்க மறந்துட்டாங்க, என் சொந்தக்காரங்க மறந்துட்டாங்க, நான் உதவி செய்த நபர்கள் மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், எல்லாருமே உன்னை மறந்தாலும் நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நீ மறைவிடத்துல வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நீ யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உன்னை மறக்கல்ல, ஆண்டவர் உங்களை மறக்கல்ல. மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், கர்த்தரோ உன்மேல் நினைவாயிருக்கிறார். எல்லாரும் மறந்தாலும் உங்களையும் என்னையும் அழைத்த இயேசு அவர் மறக்கவே மாட்டார். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமென், இந்த வசனத்தை நான் ஆமோதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க ஏசப்பாட்ட, சிஸ்டர் ஆண்டவர் உங்களை மறக்கல, பிரதர் ஆண்டவர் உங்களை மறக்கல. நீங்க இன்னைக்கு நினைச்சிட்டு தானே வந்தீங்க, மனசுல நேற்றைக்கு நினைச்சீங்கல்ல, இப்படி என்ன மறந்துட்டாங்களே, இப்படி என்ன மறந்துட்டாங்களே. நான் பட்ட பாடு எத்தனை, நான் எவ்வளவு ஓடுனேன், நான் எவ்வளவு உதவி செஞ்சேன், நான் அவங்கள தூக்கி விடுறதுக்கு எவ்வளவு காரணமா இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா என்ன மறப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர்.
எல்லாருமே என்ன மறந்தாங்க. நான் போற இடத்துல கூட பின்னாடி உட்கார்ந்துட்டு நான் யாருக்கும் தெரியாம ஒதுங்கி வர்றேன். எங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, என் பேரை சொல்லி, எங்க அந்த பிள்ளை, எங்க அந்த பிள்ளை. நான் என்ன ஒதுக்கிட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரோ உன்மேல் நினைவாயிருக்கிறார். இயேசு உங்க பிள்ளையை பார்க்கிறார். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய பிள்ளை இன்னைக்கு மறைஞ்சிருக்கலாம். அவன் ஒளிஞ்சு வாழலாம். அவனை யாருமே நினைக்கல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் பிள்ளைய நினைச்சிட்டு தான் இருக்கேன். உன் பிள்ளைய நான் மறக்கவே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுவேன், நன்றி ஆண்டவரே. எங்களை மறக்காததற்காக முழு பலத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை மறக்காததற்காக நன்றி அப்பா. நீர் எங்களை நினைத்திருக்கிறதற்காக நன்றி. ஆமேன். நீங்கள் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்க ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நீங்கள் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிப்போமேயானால், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நான் தப்பு பண்ணினேன், நான் ஆண்டவரை விட்டு தூரம் போனேன். இந்த எப்ராயிமை போல நிறைய நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமா நான் இருக்கல, அதனால ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோன்னு நினைச்சா கூட கர்த்தர் சொல்றாரு, இல்ல உன்னை நான் மறந்துட்டு நான் எங்க போவேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன். ஆமே, நான் உன்னை மறப்பதே இல்லை. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி விடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி. கைய மேல தட்டி, எப்ராயிமே கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை. எல்லாரும் சேர்ந்து உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவராக்கி என்னை அழைத்துக் கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவராக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவராக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவராக்கி என்னை. இப்ப எல்லாரும் சேர்ந்து, எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், நீ என்னை விட்டு போனது, நான் உனக்கு விரோதமாய் பேசினதிலிருந்து உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன்.
மறக்கப்படுவது இல்லை. என் ஜனமே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக்கொடுவேன்? ஹல்லேலூயா. யார் என் மேல நினைவா இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன் கர்த்தர் என் மேல் என்னவா இருக்கிறார், நினைவா இருக்கிறார். யாருக்குமே தெரியாம நீங்க ஒதுங்கி பாதாளத்துல போனாலும் ஆண்டவர் சொல்றார், அங்கேயும் என்னுடைய கரம் உன்னை. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிற பாதை பாதாளமா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம், யாருமே இல்லாத பிளேஸா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த 7ஆம் நாள் ஜெபத்துல வாக்கு கொடுக்கிறாரு, இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்கவே இல்லப்பா, நான் உன்னை மறக்கவே இல்லப்பா. யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ எப்ராயிம், நீ எனக்கு பிரியமான பிள்ளை, நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நீ செஞ்சதை நான் மறக்கல, உன் தியாகத்தை நான் மறக்கல, நீ உன் வீட்டை விட்டுட்டு வந்ததை நான் மறக்கல, ஓ நீ ஃப்ரெண்ட்ஸை எனக்காக விட்டதை நான் மறக்கல, நான் ஒன்றொன்றையும் ஞாபகப்படுத்துறேன், நான் உன்னை மறக்கவே இல்லை. நம்முடைய இயேசு நம்மை மறக்காத கர்த்தர், அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வசனத்தை நான் தியானித்துட்டே இருக்கும்போது, ஆண்டவரே நீங்க என்ன நீங்க எங்களை மறக்கலன்றதுக்கு என்ன அடையாளம்? எங்க வாழ்க்கையில நடக்கிறது, எங்க குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தா நீங்க மறந்துட்டது மாதிரி தானே தெரியுது. சுற்றி இருக்கிற நிறைய பேர் தேவ மனுஷனை பார்த்து கேட்டது மாதிரி, ஆண்டவர் உங்க கூட இருந்தா ஏன் இல்லை இதெல்லாம் நடக்குது? எதுக்காக இப்படி நடக்கணும்? கர்த்தர் இருந்தா கண்டிப்பா நடக்காது. ஆண்டவர் உன் மேல ஞாபகமா இருந்தா இவ்வளவு பெரிய சூழ்நிலையா, இவ்வளவு பெரிய நஷ்டமா, இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நிறைய பேர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறாங்களே. நீங்க எங்களை நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு அடையாளத்தை காமிங்கன்னும் போது ஆண்டவர் ஒரு 3 விதமான காரியத்தை என் இருதயத்துல சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் உங்க மேலையும் என் மேலையும் நினைவா இருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை மறக்கல் என்றதற்கு 3 விதமான அடையாளம் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம், வேகமா எடுப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முதலாவதாக மோசேயினுடைய வாழ்க்கை தான் நமக்கு ஒரு பெரிய பாடம். அப்படின்னா ஒரு நாள் இவன் எல்லாராலையும் நினைக்கப்பட்டவன் தான் இந்த மோசே. எங்க போனாலும் மோசே, எங்க போனாலும் மோசே. அதுவும் ஸ்பெஷலா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன பேச்சு நடக்குது அப்படின்னா, நம்மை மீட்க வந்தவன் தான் மோசே. நம்மளை தூக்கி விட போறாரு, நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேச போறாருன்னு ஜனங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப்புக்காக ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தவன் தான் மோசே. ஆனா திடீரென்று அவன் நினைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்த்து இவனுக்கு கோபம் அந்த எபிரேயனை கொன்று விடுகிறான். அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா 2 எபிரேயர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏப்பா சகோதரங்க ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க சண்டை போடலாமான்னு கேட்ட உடனே அங்க இருந்து ஒருத்தன் சொல்றான், எங்க மேல உன்னை நியாயாதிபதியா உண்டாக்குனது யாரு? நீ அந்த எகிப்தியனை கொண்டு போட்டது போல எங்களையும் கொண்டலான்னு நினைச்சிடுறியா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நம்ம செஞ்சது வெளிப்பட்டுருச்சு, நம்ம பண்ணின கொலையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே அந்த ராஜாவுக்கு அந்த நியூஸ் போகுது. இப்ப துரத்தப்படுகிறான். அங்கே எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாய் டெய்லி நினைக்கிறவனாய் இருந்தவன் இப்ப 40 ஆண்டு அவன் எங்க இருக்கான், என்ன செய்யறான், சாப்பிட்றானா இல்ல லீடர்ஷிப்ல இருக்கிறானா, எல்லாருமே மறந்தார்கள். மோசே என்கிற ஒரு பெயர் எல்லாருடைய எண்ணத்திலிருந்தும் அழிக்கப்பட்டது. அப்போ அவனும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்னை எல்லாரும் மறந்தது கூட பரவாயில்ல, என் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு,
என் ஆண்டவரையும் என்ன மறந்துட்டாரு. அந்த நிமிஷத்துல தான் அந்த 40 ஆண்டு தாண்டி அவனுடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்துல ஒரு முச்செடிக்கு மேல அக்கினி பற்றிட்டே இருக்குது, அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. ஆனா ஒரு ஆச்சரியத்தை பார்க்கறான், அவ்வளவு தீ எரிஞ்சிட்டே இருந்தாலும் அந்த செடி என்ன பண்ணல அப்படின்னா அது கருகி போகல. பொதுவாக நம்ம ஒரு செடியை பெட்ரோல் ஊத்தியோ மண்ணெண்ணெய் ஊத்தியோ பத்த வச்சு எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த தீ எரிய எரிய அந்த செடி முற்றிலுமாக சாம்பல் ஆயிரும். ஆனா இவன் ஒரு காட்சியை பார்க்கறான், இவ்வளவு நெருப்பு எரியுது, இவ்வளவு அக்னி எரியுது, ஆனா உள்ள இருக்கிற இந்த செடி அப்படி உயிரோட இருக்குதுன்றத நான் கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மோசே இந்த 40 ஆண்டுகளாக நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சாலும் உன்னை மறக்கலன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இத்தனை பிரச்சனை வந்தோம் நீ இன்னும் அழியாம இருக்கிறது தான் ஆண்டவர் உன்னை மறக்கலன்றதனுடைய முதல் அடையாளம். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஆண்டவர் மோசேக்கு காண்பித்தது போல முச்செடியை காண்பிச்சு சொல்றாரு, இத்தனை பிரச்சனை, இத்தனை ஆபத்து, இத்தனை மரண கண்ணிகள், உன்னை அழிக்கிறதற்காக எத்தனை முயற்சிகள், ஆனா இன்று வரையிலையும் நீ அழியாமல் ஜீவனோட இருக்கிறது கர்த்தர் உங்களை மறக்கலன்றதற்கு மிகப்பெரிய சாட்சி. உங்களை சுற்றி எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை மரண கண்ணிகள், ஆனால் கர்த்தர் இன்றும் உங்களையும் என்னையும் உயிரோடே வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.